வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி, சார் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதாமே, எங்கள் ஊர்லேயே வந்து இன்ஜினியரிங் படித்து வந்து நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, இந்த பிரான்ச் எடுத்தாங்க அந்த பிரான்ச் எடுத்தாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லாட்டினா வந்து ஜொமேட்டோ ஊபரில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு டிரைவராக இருக்காங்க, ஆனால் இன்ஜினியரிங் படித்து வந்து வேலையே கிடைக்காதாமே. அப்படி வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பக்கத்து இருக்கிறவங்களோட ஆதாரங்கள் வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, சார் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதாமே ஒரு மித்து. அதாவது பொதுவாக, அதாவது என்ன சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கணும் பொய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதமேன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, யார் யார் வேலை கிடைக்கலன்னு உங்கள் ஊரில் இருப்பாங்களே அவங்ககிட்ட போய் வந்து, தம்பி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சீங்கல்ல, எந்த காலேஜில் படிச்சீங்க, முதல் கேள்வி வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்கன்னு கேளுங்க. அப்புறம் வந்து அவங்க ஒரு காலேஜ் பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து, தம்பி நீங்கள் படிக்கும்போது வந்து உங்களுக்கு அரியர் இருந்துச்சுன்னா, தம்பி எத்தனை அரியர் வச்சுருந்தீங்க, என்னது நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ள எத்தனை அரியர் வச்சுருந்தீங்கன்னு கேளுங்க. ரெண்டாவது கேள்வி. இந்த ரெண்டு கேள்வி மட்டும் கேட்டாவே போதும் அவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு. எப்பவுமே வந்து இப்ப நீங்களே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க தான் ஒரு கம்பெனியோட ஓனர். புரியுதா? நீங்க தான் ஒரு கம்பெனியோட ஓனர். உங்க கம்பெனியில 10 வேலை இருக்கு, 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு. எவ்வளோ? 100 அப்ளிகேஷன் வந்திருக்கு, 10 வேலை தான் இருக்கு. இன்னும் இன்டர்வியூலாம் நடத்தல. நீங்க வந்து எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? நீங்களே சொல்லுங்க. 100 அப்ளிகேஷன் இருக்கு, 10 வேலை எடுக்கணும். அந்த அப்ளிகேஷனை பார்த்து நீங்க எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்க? சார் நல்லா படிச்சவன், அந்த 100ல வந்து நல்லா படிச்சவனா ஒரு 10 பேரை, ஒரு 25 பேரை எடுத்து அதுல இருந்து ஒரு 10 பேரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு 25 அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு சின்ன உங்க ஊர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்களே வந்து ஃபெயில் இல்லாத பையனா, நல்லா படிக்கிற பையனா நீங்க நினைக்கும் போது, கோடி கணக்கில் வந்து கார்பரேட் கம்பெனிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? மேக்சிமம் வந்து எல்லா கம்பெனியும் வந்து அரியர் இல்லாத பையங்க, அதாவது படிச்சுட்டு இருக்கும்போது அரியர் வைக்கலாம், அதே மேக்சிமம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அரியரே இல்லாம பாஸ் பண்ணவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்படியே வந்து செகண்ட் செமஸ்டர்லயோ தேர்ட் செமஸ்டர்ல அரியர் வச்சாலும் அவங்க டிகிரி முடிக்கிறதுக்குள்ள அரியரே கிளியர் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் பெரிய பெரிய கம்பெனியில வந்து என்னது வேலைக்கு எலிஜிபிள். இப்ப நீங்க பெரிய கம்பெனி, எம்என்சி கம்பெனி, ஐடி கம்பெனி எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஒரு ஐடி கம்பெனில போகணும்னு நினைக்கிறீங்களே, அந்த போகணும்னு நினைக்கிறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர். அரியரே இல்லாத பையங்களை தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. இது ஒரு இது. பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனிகள், அதாவது நீங்க எதிர்பார்க்கறது என்னது, டிசிஎஸ், விப்ரோ, காக்னிசன்ட், சிடிஎஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, இந்த வேலைக்கு போற கம்பெனிகளோட நார்மல் ஹெச்ஆர் பாலிசி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர். அரியலே இல்லாத பையங்க தான் வந்து எனக்கு வேணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது. ரெண்டாவது வந்து அவங்க 10th பிளஸ் 2லையும் மினிமம் வந்து 60% மேல எடுத்திருக்கணும். இப்ப 75 பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் மினிமம் பிளஸ் 2 அண்ட் 10th இந்த ரெண்டுலையும் எவ்வளவு எடுத்திருந்திருக்கணும், 60% எடுத்திருக்கணும். அப்படின்னா என்னது, 10th 300 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கணும்.
+2ல வந்து 360 மார்க்குக்கு மேல எடுத்திருந்தா மட்டும்தான் அவங்க இன்டர்வியூக்கே வந்து பண்றாங்க. எது பெரிய பெரிய காலேஜஸ், பெரிய பெரிய கம்பெனிகள். அப்போ வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி இருந்தாலும் ஏதோ ஒரு சுமாரான காலேஜ்லயும் சேர்ந்து வந்து நம்ம பையனை வந்து சேர்த்து விட்டோம்னா அவர் வாழ்க்கையில வந்து பெரிய லெவல்ல ஆயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. பெரிய பெரிய காலேஜில் வந்து நார்மலா சேர்றவங்க ஹை பர்சன்டேஜ் வந்து சேருவாங்க. அவங்க வந்து நார்மலா எலிஜிபிலிட்டி ஆயிடுவாங்க. அடுத்த லெவல்ல காலேஜில் சேர்றவங்க நிறைய காலேஜஸ், அதாவது பொதுவா வந்து ஒரு டாப் 200 காலேஜ்னு எடுத்துக்கோங்களேன். டாப் 200 காலேஜ் நல்ல காலேஜ். அதுக்கு கீழே வந்து இருக்கிற காலேஜஸ் எல்லாமே அவங்களுக்கு அட்மிஷன்ஸ் நிறைய இருக்காது. மேக்சிமம் அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய கன்சல்டன்சி மூலியமா வந்து என்ன கம்யூனிட்டி பையங்களையும் வந்து எங்க காலேஜில் சேர்த்து விடுங்க, உங்களுக்கு கமிஷன் தரோன்னு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க. அதே மாதிரி அங்க படிக்கிற ஸ்டூடெண்டே வந்து ஒரு ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. நீ அட்மிஷன் சேர்த்து விட்டா உனக்கு இவ்வளோ ஆயிரங்கள் தருவோம்னு. அதை நினைச்ச இந்த பையங்களும் ஏஜென்ட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா மெயினா வந்து கம்யூனிட்டி பீப்புள், அந்த SC ST இந்த மாதிரி மேக்சிமம் அவங்க டார்கெட் என்னன்னா கம்யூனிட்டி பீப்புளை டார்கெட் பண்ணி நீங்க பாஸ் பண்ணாவே போதும். ஆனா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பாஸ் பண்ண எலிஜிபிலிட்டி போதும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து டார்கெட் பண்ணி ஒரு 3rd லெவல் காலேஜில் சேர்த்து விட்டுறாங்க. அங்கே வந்து பெரும்பாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது, ஃபேக்கல்ட்டி இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபேக்கல்ட்டி இல்லாம ஒரு நல்ல ஒரு லேப் ஃபெசிலிட்டி இல்லைன்னா அந்த பையன் எப்படி பாஸ் பண்ணுவான்? எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுப்பான்? ஏற்கனவே வந்து 60%க்கு கீழே இருந்தாவே எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்ப காலேஜில் சேர்ந்து அரியர் வச்சா அவனுக்கு எப்படி வந்து நல்ல வேலை கிடைக்கும்? அதுக்கப்புறம் வந்து நிறைய காலேஜஸ் என்ன செய்யறாங்கன்னா இப்போ வந்து ஐடி ஃபீல்டு இப்ப டவுனா இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், AIDS, சைபர் செக்யூரிட்டி நோக்கி போறீங்க. இப்போ ஐடி ஃபீல்டு டவுன்ல இருக்கு. அந்த ஐடி ஃபீல்டு டவுன்ல இருக்கறனால அவங்க வந்து டாப் நாச் பையனை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த காலேஜஸ் என்ன செய்யறாங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் இந்த தடவை அட்மிஷன் ப்ராசஸ்ல வந்து நம்ம பேர் கட்டுறோம்னு நிறைய பேருக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிடுறாங்க. இன்டர்ன்ஷிப்னா வந்து ஒரு 3 மாசம் ட்ரைனிங், 6 மாசம் ட்ரைனிங் மாதிரி சேர்த்து விட்டுட்டு, ஏன்னா இந்த லாஸ்ட் செமஸ்டர் வந்து அவங்க காலேஜுக்கு வராம இன்டர்ன்ஷிப் போகலாம். இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போனதை வந்து பிளேஸ்மெண்ட் சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்க நல்லபடியா நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு டாப் 200 காலேஜில் சேர்ந்து 60%க்கு மேல இருந்தா மட்டும் நீங்க இன்ஜினியரிங் வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 60%க்கு கீழே இருந்தா மார்க் கம்மியானது கிடையாது, சாதிச்சவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப எண்ணிடலாம். ஸோ அதனால உங்களுடைய எய்ம் வந்து நல்ல காலேஜ்லயும் கண்டிப்பா 4 வருஷம் கழிச்சு நான் எனக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தா கோர் பிரான்ச் ப்ரிஃபர் பண்ணுங்க. கோர் பிரான்ச் என்னன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில், இது எல்லாமே 2029க்கு அப்புறம் கண்டிப்பா பூம் ஆகும். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருமே என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். Bye.